ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிராஜ் அஃபிஷியல். இப்போ எதுக்கு இந்த ஒன் வே ஸ்டுடியோ அப்படின்னுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் தெரிஞ்சுக்கலாம்ல. அதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது ஒன்றும் இல்லைங்க, நான் ரொம்ப நாளாக ஃபோன் வச்சுருந்தேன். அந்த ஃபோன் வந்து ரொம்ப ஹேங் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு வீடியோ எதுவுமே பண்ண முடியல. என் ஹஸ்பண்டை சொல்லிகிட்டே இருந்தேன். அவங்க இன்றைக்கி எனக்கே தெரியாமல் என்னை கடைக்கு கூட்டிகிட்டு போய் டன் புது ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதை அவங்கள்ட்ட காட்டணும் இல்லையா, அதனால தான் அந்த வீடியோ பாருங்கள். நல்லா இருக்கான்னு சொல்லணும். எல்லாமே அவங்களோட செலெக்ஷன் தான். ஓகே, அப்புறம் அதுக்கு பேக் கவர் ஒன்று, அப்புறம் ஆஸ்யூஷுவல் சார்ஜர். அதுதான் இதுதான் அந்த ஃபோன். கிளார் அடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கா? இதுதான் பேக். சூப்பராக இருக்குது. கேமரா குவாலிட்டி எல்லாமே செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. என்னடா புதுசு புதுசாலும் ஃபோன்லாம் வாங்குறாங்களேன்னு நினச்சிக்காதீங்க. என்னுடைய ஃபோன் வந்து ரொம்ப ஹேங் ஆகிடுச்சு. வீடியோ எடுக்கிறதா இருக்கணும் சரி, ஒரு ஃபோன் வந்து அதை அட்டன் பண்ணனா இருக்கணும் சரி, டக்குன்னு பண்ண முடியாது, ரொம்ப ஹேங் ஆகிடுச்சு. என் ஃபோனை விட என் ஹஸ்பண்ட் ஃபோன் ரொம்ப சுத்தமாகவே வேஸ்ட்டு. அவங்க ஃபோன் 4G, என்னோடது 5G. அவங்க வந்து வேலைக்கு போகிற இடத்துலையுமே சரி, டக்குன்னு அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த ஆசை கிடையாது. எனக்கு தான், நான் ஏற்கனவே ஆல்ரெடி வச்சுருந்த ஃபோனை அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. என்னுடைய பழைய ஃபோனை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, நீ வச்சுக்கோ, உன்னோட பழைய ஃபோனை அந்த 5G ஃபோனை நான் எடுத்துக்கிறேன், 4G செட்டு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என் பழைய ஃபோன் அவங்க எடுத்துக்கிட்டு எனக்கு இந்த புது ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ விவோ சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உண்மையாகவே நான் வந்து இன்றைக்கி வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க ஃபோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி தான் வாங்கினோம். அதே மாதிரி ஃபோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு யாரும் நினச்சிக்காதீங்க. நாங்கள் வந்து பட்ஜெட் போட்டு வாழ்கிற ஃபேமிலி தான், இந்த எல்லாத்துக்குமே தெரியும். நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து நாங்கள் ரெடி கேஷ் கொடுத்து வாங்கலை, இஎம்ஐயில் தான் வாங்கியிருக்கோம், மந்த்லி பே பண்ணுற மாதிரி. ஸோ அதுதான் என்ன பண்ணுறதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வருவோம். கடன் இருந்தாலும் என்ன, சந்தோஷம் இருக்குல்ல, பார்ப்போம். அவ்வளோதான். நான் ஆசைப்பட்டேங்கிற வாசி என் ஹஸ்பண்ட் எனக்காக இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. தேங்க்யூ என் ஹஸ்பண்டுக்கு நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த ஃபோன் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க. அது என்னென்னா, ஹெட்செட் கேட்டிருந்தேன். நான் நார்மலாக ப்ளூடூத் ஹெட்செட் வச்சுருந்தேன். ஸோ அது எனக்கு வந்து செட் ஆகலை. ஸோ வேறு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அது வாங்கியிருந்தாங்க. அந்த வீடியோலாம் நான் கண்டினியூ பண்ண முடியல. எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட இதையும் காட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறேன். டேங் செம்மையாக இருக்குது. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த அளவுக்கு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நான் கேட்குறப்பெல்லாம் நாளைக்கு வாங்கிக்கலாம், அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து என்னடா கடன்னு நான் கேட்குறது வாங்கி கொடுத்தாங்க. நல்லா இருக்கா? எனக்கு ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது நான் வாங்கி கொடுக்கணும்னா அவங்களுக்கே தெரியாமல் நான் சர்ப்ரைஸ் பண்ணுவேன். அது மாதிரி தான் எனக்கு தெரியாமல் நான் ஆசைப்பட்ட விஷயத்தை எனக்கு இன்றைக்கி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட். ஹாப்பி சண்டே. எல்லோரும் ஜாலியாக சண்டே என்ஜாய் பண்ணுங்கள். எல்லார் வீட்லேயும் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.